ஒரு தல தீபாவளி ரைட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டேவே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வச்சுருப்பீங்களா, அன்னைக்கு போவீங்க, அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா மாமாலாம் இறந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி இது பண்ணுவாங்க, குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மெயினாக வெயிட் பண்ணுறேங்க சார். அதெல்லாம் ஸ்வீட்ஸு 300 வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். 300 வகையான ஸ்வீட்டு. ஏய், நீங்களா எங்கேருந்து வரீங்க? எல்லாம் சலை தானே வைக்கணும். தலையில் நல்லெண்ணெய் ஸ்வீட் மட்டும் ஒரு 70%, மீதி வந்து நான்வெஜ்ஜாக போயிடலாம். 300 வகை உணவு சார். ஒரு 20 டிஷ் செய்வோங்க சார். 20 டிஷ்ஷு செய்வேன். சரி, 300 ஐட்டம் கேட்டீங்கல்ல, ஓகே. நான் 30 ஸ்வீட்டு பேர் சொல்லுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் பால்கோவா, காஜு கட்லி, ரசமலாய், பால் கொழுக்கட்டை, கேசரி, இனிப்பணியாரம், மைசூர் பாக், லட்டு, ஜிலேபி, சோன் பப்படி, அவர் தானே மாப்பிள்ள, குலோப் ஜாமுன், இது ரசகுல்லா, அதிரசம், கச்சாயம். 14. என்ன தம்பி, அதாவது முக்குன்னு முக்கிய 14 தான் வருது. ஆனால் 300 ஐட்டம் கேட்குறீங்களே, என்ன மாப்பிள்ள நீங்கள்? ஓகே.